பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம மீண்டுமாக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணங்கள் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் தாமே மீண்டும் நம்மோடு கூட இந்த 11வது பாகமாக வாரமாக பேசுகிற இந்த செய்தியில் கத்தரை நம்மோடு இடைப்படுவதற்காக நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதர ஆண்டவரை இன்றைக்கும் எங்களோடு கூட இடைப்படுவதற்காக சோதர ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. கடந்த நாளில் எங்கள் அம்மாவுக்காக நம்ம ஜெபித்தோம். நாங்களும் நேரடியாக கடந்து ஒரு 3 நாட்கள் பக்கத்திலே என்ன செய்தோம், இருந்து வருவதற்கு கிருபை செய்தார். வந்த நேற்று தினத்தில் அந்த அறிவிக்கையுடன் நாங்கள் அதிர்ச்சி அடையலை. காரணம், எங்கள் அம்மா அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக இருந்து குடும்பம் முழுவதும் அதை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தின ஒரு சந்தோஷம். நீதிமொழியில் வாசி பார்த்திங்கன்னா, பிள்ளைகளை எழும்பி தன் தாயரை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. எங்கள் அம்மா உண்மையில் ஒரு பாக்கியவதி தான். அப்படின்னா எல்லோரும் பேர பிள்ளைகள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. தேவனுக்கென்று ஒரு 10 இடமும் கொடுத்து, இது எங்கள் வீடுன்னா அந்த சாவுகடை தான் எங்களுடைய சர்ச்சு. ஆக அந்த இடத்துல இருந்து அந்த ஊரில் தெரியாதவங்க யாருமே எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. நான் இருக்கிற நாளில் ஒரு நாள் கிட்டத்தட்ட 200க்கு மேலே டெய்லி எங்கள் அம்மா பற்றி சொல்லிட்டு வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு ஆசிரமமாக இருந்தாங்க. 88 வயது வருகிற 8ஆம் தேதி. அதனால் எங்களுடைய விசுவாசம் எங்கள் அம்மா தந்த விசுவாசம்தான். எது நடந்தாலும் ஊழியத்தில் என்ன செய்யணும், சரியாக இருக்க வேண்டும். எங்கள் தம்பியும் சென்னையில் ஆராதனை நடத்திட்டு தான் இன்றைக்கி வருவான். அதே எங்கள் பக்கத்தில் அந்த சபையில் ஆராதனை நடத்தினா அந்த பாஸ்டரை கூப்பிட்டு சொன்னேன், அதாவது எங்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஆராதனை என்ன செய்யணும், நடத்த வேணும். சரி பாஸ்டர் என்று அந்த பக்கத்துலேயே ஆராதனை நடந்து தான் இருக்கும். குடும்பம் வேறு, ஊழியம் என்பது வேறு. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. எங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த செய்தி நம்ம சில நேரங்களில் நம்ம சபையில் நேரடியாக கேட்குறோம். கேட்கிறவளை எப்படி கேட்கணுன்னா, எல்லாம் இந்த 11 பாகத்தை வரிசையாக கேட்கும்போது தான் அப்படியே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்தில் கேட்கலான்னா, சில நேரம் இரவு நேரத்தில் அமைதியாக இருக்கும்போது, நம்ம தூங்குகிற நேரத்தில் அந்த 1 மணி நேரம் செய்தி கேட்கும்போது அந்த வசனங்கள் நமக்கு புரிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இல்லை சில நேரங்களில் காலை நேரங்களில் அமைதியான நேரத்தில் கூட கேட்கும்போது அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில நேரங்களில் மதியான நேரங்களில் நாம் கேட்கலாம். ஆகிலும் என்ன புரியணுன்னா எல்லாம் அந்த ஒழுங்கு கிரமமாக நம்ம கேட்டால் தான் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் ஒரு பாஸ்டர் இடத்துல சொன்னார், பாஸ்டர் உங்கள் செய்தியில் தவறாமல் நாங்கள் கேட்குறோம். அது எப்படி கேட்குறோன்னா, நாங்கள் சின்ன சவுண்ட் பாக்ஸை வச்சு குடும்பம் எல்லாம் கேட்குற மாதிரி உட்காந்து நாங்கள் கேட்குறோம். ஒரு அலைச்சுங்களே. அல்லேலூயா. அப்படி கேட்கணும். கேட்குறது மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் ஏன்னா சத்திய வசனத்தை ஒரு 10 பேராவதுக்கு நம்ம அறிவிக்கும்படியாக அது தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆக இங்கே தேவன் சொல்வதை ஒரு வசனம் மலை பிரசங்கத்தில், நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி தான் இருக்கீங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அப்போ உங்களை தேவனை நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணுன்ற விருப்பம் மாத்திரமல்ல, மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத அனுபவத்துக்குள்ளாக நம்மை நடத்துவது தான் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதனுடைய சத்தியங்கள் எல்லாம் நம்ம தாராளமாக நம்ம கேட்டு வரோம். அதனால் திடீர்னு ஆவியானவர் அந்த மலையினுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு வாரம் நம்ம பார்த்தோம். 2வது வாரத்தில் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆராதிக்கும் போது 3ஆம் நாள் என்பதை ஆவியான குணத்தினால போன வாரம் 3ஆம் நாளை குறித்து தானே சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கேட்டு வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த 3ஆம் நாளில் இன்னும் ஆண்டவர் என்னென்ன சத்தியத்தை நமக்கு சொல்வார் என்பதை இன்றைக்கு நம்ம தியானிக்கத்தான் போகிறோம். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம்
அதில் 1ஆம் வசனம் முதல் சில வசனங்கள் அப்படியே வாசிச்சுட்டே வாங்க பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சில வசனம் அப்படியே வாசிங்க. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி ஆ இஸ்ரவேலர் எல்லாரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால், சீகம் என்பது மலைதான், வந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். முதியோர்களை அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். அவனும் இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து ரெகொபெயாமை நோக்கி உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், பாரமான காரியத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது நாங்கள் உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதற்கு அவன் நீங்கள் போய் 3 நாள் பொறுத்து என்னிடம் திரும்ப வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. நீங்கள் போயிட்டு எத்தனை நாள் வாங்க? 3 நாள் கழித்து வாங்க என்று இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். நம்ம நல்லா தெரியும், இஸ்ரவேலினுடைய முதல் ராஜா சவுல் ராஜா. அவன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் ராஜ்யபாரத்தை இழந்தான். அதற்கு பின்பு தாவீது ராஜாவானான். தாவீது ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினான். அதனால் அவனால் ஆலயத்தை கட்ட முடியல. யுத்தம் செய்து கரங்களினால் அந்த சொல்கிறேன் இல்லையா, நீ நிறைய ரத்தம் செஞ்சுருக்கிற, அதனால் உன் காலத்தில் அதை கட்ட முடியாது, உன் குமாரனாகிய சாலமோன் நாட்களில் கட்டப்படும் என்று சொன்னான். சாலமோன் ஆலயத்தை கட்டினான். தனக்கு ஒரு வீட்டையும் கட்டினான். அல்லேலூயா. நிறைய மாளிகை கட்டினான். தோட்டங்களையும் சிங்கார தோட்டங்களையெல்லாம் சாலமன் கட்டினான். ஆனால் சாலமன் நாட்களில் ஒன்று நடந்துச்சு. அதான் இங்கே சொல்கிறேன். யார்? யெரொபெயாம் யாருக்கிட்ட? ரெகொபெயாம்கிட்ட சொல்கிறேன், உங்கள் அப்பா எங்களுக்கு பாரமான கடினமான நுகமான வேலையை கொடுத்தார். அப்போ அந்த நாள் என்ன கடினமான அமைஞ்சி வேலை என்பது கட்டாயமாக வேலை செய்யணும். அல்லேலூயா. அதாவது வேலை செய்ய பலன் இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்யணும். அப்படி தான் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு 7 வருடம்தான். 7 வருஷத்துக்குள்ளே ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டா. ஆனால் தன்னுடைய வீட்டை கட்டி முடிப்பதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். அல்லேலூயா. ஆகிய 20 வருஷம். அன்றைக்கு தேவன் பாருங்க, ஊழியக்காரன் தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வீடு நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினதுனால தான் 13 வருஷ காலங்கள் கட்டுகிற அளவுக்கு தேவன் அதை அனுமதித்தார். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை 7 வருஷத்துக்குள்ளேயே கட்டி முடிச்சிட்டான். இதில் என்ன தெரியும்? ஊழியக்காரர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் அதில் உண்மை உள்ளவளாக இருக்கணும்னு விரும்புகிறார். இப்போ நீங்கள் பரலோக ராஜ்யம் சிலர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் வீடு கட்டிட்டான்னா அது வீடு கட்டிட்டாருன்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? குறை சொல்லக்கூடாது. ஏன்னா வேதாங்கமத்தில் நமக்கு சாட்சி இருக்குது. தாவீதுக்கே சொல்கிறாரு, கேதுரு மரத்தை நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வேன்? கட்டுவேங்கிறார். இப்போ நல்லா நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா பரலோகம் இவ்வளோ ஆடம்பரமாக செய்யக்கூடாது. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஆடம்பரமான அங்கே நித்திய வீடை வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அது ஆடம்பரம் இல்லையா? பொருத்தலை வீதி ஆடம்பரம் இல்லையா? 12 வகையான முத்துக்கள், அஸ்திபாரங்கள் 12 வகை இல்லையா? அதோடைய அந்த கட்டளை எல்லா முத்துக்கள் தான். அதான் அது தேவன் விரும்புகிறார். தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அதே போல் பூமியிலே நல்லா இருக்கணும். ஊழியக்காரர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள்
நல்ல வீட்டை கட்டி இருக்கணும் விரும்புகிறார். அல்லது சொல்லுங்களே அல்லையா. அதனால் அப்படி யாராவது வீடு கட்டால் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க அதில் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். அது தேவனுக்கு அவங்களை சார்ந்த தவிர தாவீது அப்படி என்னென்னா இந்த அமைஞ்ச வேட்கள் கட்டாயமாக வேலை பண்ணணும். வேலை செய்யாமல் ஒருத்தன் இருக்க என்ன முடியாது சொல்ல முடியாது. ரெண்டாவது என்ன செய்தான்னா அதிகமான வரிகளை போட்டான். வரி ஆலயத்தை கட்டுவதற்கும் தன்னை வீட்டை கட்டுவதற்கும் அதிகமான ஜனங்களுக்கு வரி போட்டதுனால ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா யெரொபெயாமின் தலைமையில் எகிப்துக்கு போயிட்டாங்க. அல்ல சொல்லுங்களே இல்லையா. எகிப்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ தான் அந்த சாலமோன் நாட்களுக்கு பின்பு தன் குமாரன் யெரொபெயாம் அந்த ஸ்தானத்தில் ராஜாவாக வருவான். இப்போ அவனை ஒரு வேதத்தில் வாசிக்கும் போது அவன் 2வது குமாரன் என்று எழுதப்படுகிறது, இன்னொரு இடத்துல 4வது குமாரன் என்று இருக்கலாம் என்று எழுதப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சாலமோன் குமாரன் தான். 41 வயதாகும் போது அந்த ராஜாவினுடைய அதை பொறுப்பு எடுக்கிறான். 17 வருஷம் அவன் ஆட்சி செய்தான். அப்போ இவன் பொறுப்பெடுக்கும்போது சாலமோன் நாட்களிலே கடினமான வேலைகளை அமர்த்தின, அந்த நுகங்களை சுமத்தின, பாரங்களை சுமத்தின அந்த ஜனங்க இப்போ எகிப்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு முதியோர்களை அதை யெரொபெயாம் தலைமையில் அனுப்புகிறாங்க. அனுப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா காலத்தில் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், பாரமான காரியங்கள் எல்லாம் செஞ்சார், அதனால் நாங்கள் உங்களை ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரராக இருக்கிறோம், நாங்கள் உண்மை சேவிப்போம், ஆனால் எங்களுடைய காரியத்தை லகுவாக்கும். அல்ல சொல்லுங்களே இல்லையா, சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, முதியோர்களுடைய ஆலோசனை. அது நல்ல ஆலோசனை. அப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா, சரி எங்கள் அப்பா தான் அப்படி பண்ணிட்டாரு, நாங்கள் உங்களை லகுவாக்குறோம் என்று சொல்லியிருக்கலாம். அவங்க சமாதானமாய் வருவதற்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறா, இவன் என்ன சொல்ற, நீங்கள் போயிட்டு 3 நாள் கழித்து என்ன செய்யுங்க, ரலே சொல்லலே இல்லையா. ஆக இந்த 3வது நாள் என்பது என்னென்னா ஆலோசனை தருகிற நாள். அல்ல சொல்லுங்களே இல்லையா. இவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த சூழ்நிலையில் வாலிபர்களை அழைத்தான். வாலிபர்களை அழைத்து ஒரு யோசனை கேட்குறான். இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? 2 விதமான ஆலோசனை போகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க தப்பாக சொல்கிறாங்க, உங்கள் தகப்பனுடைய சுண்டு விரல் இடுப்பை பார்க்கலும் பெருசாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் தகப்பனை பார்க்கலும் நான் உங்களை என்ன செய்வேன், கடினமான வேலைகளை கொடுப்பேன். எங்கள் தகப்பன் சவுக்கால் அடித்தானா உங்களை நான் தேலுக்குள்ளே என்ன செய்வேன், தண்டிப்பேன் என்று நீ இப்படி சொல்லு என்று சொல்லும்போது முதியோருடைய ஆலோசனைகளை அவமாக்கிட்டு வாலிபருடைய ஆலோசனைகளை அவன் நிறைவேற்றும்படியாக பிரயாசப்பட்டான். அல்ல சொல்லுங்களே அல்லையா. இதனால் என்ன நடந்தது பாருங்க, 2 விதமான ஆலோசனை. நீங்களும் நானும் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்கக்கூடாதுன்னா தேவ ஆலோசனை அப்படின்னு சொல்லலாம். தேவ ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்கணும், தேவ ஆலோசனைப்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லது முதியோருடைய நல்ல ஆலோசனை கிடைத்தால் அதன்படி வாழ்கிறதா இருக்கணும். பரிசுத்தவானுடைய ஆலோசனைப்படி இருக்கணும். ஆவியனுடைய ஆலோசனைப்படி இருந்தால் அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்து இருக்க மாட்டாதபடி தேவனுக்கென்று உலகத்தில் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அதே போல் இந்த தேவையில்லாத இந்த வாலிபுடைய அப்படி என்ன சொல்லலாம், துன்மார்க்கமான ஆலோசனை, தவறு நம்மை தடுக்கி நம்மை தவறு செய்ய வைக்கிற ஆலோசனை, நம்மை தவறாய் நடத்துகிற பாதையில் நடத்துகிற ஆலோசனை, தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிற ஆலோசனை, இது சாத்தானுடைய ஆலோசனை, இது துன்மார்க்கருடைய ஆலோசனை, இது மனிதனுடைய சுயமான ஆலோசனை கேட்டதுனால அந்த ரெகொபெயாமுடைய நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கிறது காரணமாயிற்று. அல்ல சொல்லுங்களே அல்லையா.
அத்தமா சொல்லுங்களே அல்லையா. யூதா இஸ்ரவேல் என்று இந்த ரெண்டு பிரிவுக்கு பிரிவினை உண்டாக்கக்கூடிய காரணம் முதியோருடைய ஆலோசனை கேட்டிருந்தால் ஒன்றா இருக்கும், தேவ ஆலோசனை கேட்டிருந்தாலும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அல்லது இந்த முதியோருடைய ஆவிக்குரிய ஆலோசனை கேட்டிருந்தாலும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதை கேட்காம இந்த ரெகோபெயாம் வாலிபுடைய ஆலோசனை கேட்டதுனால அங்கே அந்த இஸ்ரவேலுடைய அந்த வம்சம் ரெண்டாக பிரிப்பதற்கு காரணமாயிற்று. அல்ல சொல்களே. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. யாராவது நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் கணவனும் மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நல்ல ஆலோசனை சொல்லணும். நீ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அல்லது நீ மனைவி அப்படியெல்லாம் நீ திட்டக்கூடாது, நீங்கள் ஒன்றா இருக்கணும் என்பது தேவ ஆலோசனை. அல்ல சொல்களே இல்லையா. இல்லை, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவனை குறித்தே மனைவின் இடத்துல தவறான ஆலோசனை சொல்லும்போது அதை ஒன்றா இருக்கிற குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும். அல்ல சொல்லுங்களே இல்லையா. அவர்களாலே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சூனியத்தில் பெரிய சூனியம் ரெண்டகம் பண்ணுதுனா, ரெண்டகம் பண்ணுவது பில்லி சூனியத்திற்கு அடையாளமாக இருக்குங்கிறார். பெரிய சூனியம்தான். ஆகவே நாம் பிரிப்பதற்கு கூடிய ஆலோசனை அல்ல, ஒன்று சேர்க்கக்கூடிய ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்களாக, ஒன்று சேரப்படுகிற ஆலோசனைகளை கேட்கக்கூடியவர்களாக, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்போது இந்த உலகத்தில் தேவன் விரும்புகிற மலை பிரசங்கத்தை போல உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும். அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க முடியாத அந்த அனுபவத்திலே நாம் வாழ முடியும். அல்ல சொல்களே இல்லையா. பொதுவாக ஆலோசனைனா நிறைய ஆலோசனை, நமக்குன்னு ஒரு ஆலோசனை வச்சுருப்போம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை வச்சுருப்போம். ரெண்டாவது துன்மார்க்க இப்படி நீ போனால் நல்லாயிருக்குன்னு அவன் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். மூன்றாவது துன்மார்க்க நமக்கு ஒரு ஆலோசனை என்ன செய்வேன், நீ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. சில நேரம் சாத்தானும் நமக்குள்ளே சில ஆலோசனை என்ன செய்வான், தருவான். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு ஆலோசனை தருவார், ஆவியானவரை ஆலோசனை தருவார். முதியோர்களும் நல்ல ஆலோசனை தருவாங்க, ஊழியர்களும் நல்ல ஆலோசனை தருவாங்க. அப்போ இந்த ரெண்டு ஆலோசனைகள் நம்ம வாழ்க்கையில் இடைப்படும் போது நம்ம நல்ல யோசனை தருகிற காரியத்தை மாற்ற செய்வதற்கு நம்ம அர்ப்பணித்தார். அது 3ஆம் நாள் நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலை, தவறான ஆலோசனை, பிரிவினை உண்டாக்குற ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்ளாமல் நாம் எது நமக்கு நல்ல யோசனை என்பதை நாம் தெளிந்த புத்தியோடு அறிந்து அந்த தேவ யோசனை, அந்த தேவனுடைய ஆலோசனையா தவறான ஆலோசனையா துன்மார்க்கமான ஆலோசனையா அறிந்து செயல்படும் போது அது மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத அனுபவத்துக்குள்ளாக நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். அல்ல சொல்லுங்களே இல்லையா. சத்தமாக சொல்லுங்களே இல்லையா. ரெண்டு ஆலோசனை நமக்கு நேரிடும். இப்போ ஏதேன் தோட்டத்தில் பாருங்கள், கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறார், டெய்லி சொல்கிறார், நீ எல்லா கனி என்ன செய்ய நீ புசி, ஆனால் அந்த நன்மை தீமை அறிக்க தீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆலோசனை. ஆனால் ஏவாள் யாருடைய ஆலோசனை கேட்டா, சத்துருடைய ஆலோசனை கேட்டான். அவனும் வசனம்தான் பேசினான், கூட்டியும் குறைத்து பேசினான். என்ன நடந்தது, அந்த ஆலோசனை தேவனை விட்டே பிரிவினை உண்டாயிற்று. அல்ல சொல்லுங்களே இல்லையா. தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, ஏதேனை விட்டு, மரணமில்லாத வாழ்க்கை விட்டு, வேதனை இல்லாத வாழ்க்கை விட்டு, மகிமை சரீரத்தை விட்டு, எந்த வியாதி இல்லாத, பசி பட்டினி இல்லாத, வேர்வில்லாத அந்த ஜீவியத்தை விட்டு அந்த தவறான ஆலோசனை அப்படியே அவனை பிரித்து எடுத்து விட்டது. அல்ல சொல்லுங்களே இல்லையா.
நான் கைகள் போய் சொல்லுங்களே அல்லையா. ஆக தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எது தேவனுடைய ஆலோசனை என்பதை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஆலோசனை தருகிறவர்களை இவங்க எதற்காக இதை சொல்லுகிறார்கள், எதற்காக இந்த ஆலோசனை என்கிட்ட சொல்றாங்க என்பதை நாம் நிதானித்து இது தேவனுடைய ஆலோசனையா அல்லது துன்மார்க்கமான ஆலோசனையா அல்லது இந்த வாலிபனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆலோசனையா என்பதை அறிந்து உணர்ந்து கொண்டால் மற்ற ஆலோசனைகளை அவமாக்கி தேவ ஆலோசனைப்படி ஜீவிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்க முடியும். அல்ல சொல்லுங்களே அல்லையா, சத்தமாக தான் சொல்லுங்களே அல்லையா. ஆக இங்கே அவன் அந்த ஆலோசனைகளை தள்ளிவிட்டான். நல்லா சொன்னாங்க, நீ ராஜாவாக இரு, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்கள் அப்பாவுடைய காலத்தில் கஷ்டத்தை கொஞ்சம் லகுவாக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரராக இருப்போம், உண்மையே செய்விப்போம் என்ற நல்ல ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு பிந்தின வருகிற வசனத்தில் அந்த வாழ்வுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டதுனால பிற்காலத்தில் இந்த எகிப்திலிருந்து வந்த அந்த யெரொபெயாம் கலகம் செய்கிறதுக்கு அந்த தலைவனாக மாறினான். ஆக தவறான ஆலோசனைகளை நாம் கேட்கவே கூடாது. அல்ல சொல்லுங்களே அல்லையா. இன்னும் சில வசனங்களை நான் வாசித்து பாருங்க. சாலமோனுடைய நாட்களில் தாவீது சாலமோனுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். என்ன ஆலோசனை சொல்கிற? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. தாவீது மரணமடைந்த காலம் சமீபித்த போது அவருடைய குமாரனாகிய கட்டளைன்னா ஆலோசனை கட்டளைட்டு சொன்னது, நான் பூலோகத்தோர் யாவரும் போகிற வழியில் போகிறேன். சொல்ற, நீ என்ன தைரியமா இரு, திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன காரியம் செய்தாலும், நீ எங்கே என்ன செய்தாலும் எங்க போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லை. அல்ல சொல்லுங்களே அல்லையா. சாலமோனுக்கு சொல்றார், தன் குமாரனுக்கு சொல்றார், எனக்கு தேவன் என்ன சொன்னாரோ, நீ எதை செய்கிறாயோ, நீ எங்க போனாலோ அந்த தேவனுடைய ஆலோசனையின்படி நீ செய்யணும். ஆக அவனை முழு இதயத்தோடு தேடணும், முழு உள்ளத்தோடு இருக்கணும். நீ அவருக்கு மாத்திரம் பயந்து இருப்பாய் என்றால் உன்னுடைய காலங்களிலே சிங்காசனத்தில் அமர்வதற்கு ஒரு குமாரன் கண்டிப்பாக இருப்பான் என்று ஆக சாலமோனுக்கு தாவீது ஆலோசனை சொல்றான். அல்ல சொல்லுங்களே அல்லையா. இந்த சாலமோன் குறிப்பிட்ட காலங்கள் வரையும் இந்த ஆலோசனை கேட்டான். குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பாக அவன் ஆலோசனை கேட்கல, தவறான பாதையில் நடந்தான். தவறான ஸ்திரீகளோடு கூட சிநேகம் வைத்து திருமணம் செய்து கொண்டான். தேவன் அவனை எச்சரித்தும் கடைசி நாளிலே அவன் ஆகாதவனை போல தள்ளுண்டு போயினான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆக தேவனுடைய முதியோருடைய ஆலோசனைகளை, சரியான ஆலோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்கும் போது நான் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆக இங்கே அது ஆலோசனை நல்ல ஆலோசனையா கெட்ட என்று சிந்தித்து நான் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யாத்திரை புஸ்தகத்தில் வாசிக்கும் போது மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார்.
10 விதமான அற்புதங்களினால இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வனாந்தரத்துக்கு போகிறான். மாமனார் வராரு. எத்தனை ஒரு நாள் வந்து மருமகனையும் மகளையும் பேர பிள்ளைகளை பார்ப்பதற்கு வராரு. வந்தால் வீட்டில் யாரும் இல்லை, மருமகன் கிடையாது. அப்போ அந்த அம்மா கிட்ட கேட்க, என்னம்மா எங்கே அப்படின்னா, அவர் என்னப்பா சொல்கிறீங்க, காலையில் போன மனுஷன் சாயங்காலம் தான் வரார். ஆனால் நல்ல ஒரு சகோதரி, வீட்டோடு இருந்த ஒரு சகோதரி. அல்ல சொல்களே இல்லையா? நம்ம நினச்சிருப்போம், காலையில் ஒரு மனுஷன் வரலன்னா ஓடி போமுக்கு என்னையா அங்கே வேலை அப்படின்னு திட்டி சண்டை போட்டு வந்திருப்பான். ஆனால் அவள் அமைதியாக அடக்க ஒடுக்கமாக அவள் எப்போ வருவார் என்பதை எதிர்பார்த்து காத்திருந்தாள். அப்படி ஸ்திரீகள் அப்படி அடக்கொடுக்கமாக இருக்கணும். ஒரு அலைச்சுங்களே இல்லையா? இப்போ மாமனார் கேட்குறாரு. அப்போ மாமனார் மருமகனை பார்க்க போகிறார். உச்சி வேளை காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் இஸ்ரவேல் ஜனங்க அப்படி வரிசையாக நிற்கிறாங்க. இவர் நியாயம் விசாரிக்கணும், ஒவ்வொரு ஜனங்களுடைய பிரச்சனை தீர்க்கணும். சாயங்காலம் வரையும் அவன் டயர்டாகி வீட்டுக்கு வந்துடுறான். ஒரு அலைச்சுங்களே இல்லையா? அப்போ அவங்க மாமனார் ஒரு ஆலோசனை சொல்கிறார். எடுத்து வாசித்து பாருங்க. அவங்க மாமனார் என்ன சொல்கிறாரு? யாத்திரையாகும் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 18ஆம் அதிகாரம். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நல்லதான் செய்கிறான், ஏன்னா ஆனாலும் நல்லதல்ல. ஏன்னா நீ டயர்டாயிரும், இப்படியே போனால் குடும்பம் என்ன ஆகும்? நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்க இப்படியே போனீங்கன்னா தோய்ந்து போயிருவீங்க, சோர்ந்து போயிருவீங்க. இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். இது உமக்கு பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. நீர் ஒருவராய் செய்ய அந்த காரியம் செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். இப்ப என்னுடைய சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். தேவன் உம்மோடு இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே, நீ தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும். ஜனங்களுக்காகவும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களும் உண்மையுள்ளவர்களை பொருளாசையை வெறுக்கிறவர்களையும் திறமையுள்ள மனுஷர்களையும் அவர்களை 1000 பேருக்கு தலைவனும் அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாக ஐடியா சொன்ன ஒரு ஆலோசனை. நீ தோய்ந்து போயிருவ, ஜனங்களும் டயர்டாயிருவாங்க. ஏன்னா 6 லட்சம் புருஷர்கள் பிரச்சனை தீர்க்கணுன்னா என்ன ஆகிடும்? எல்லாம் அவங்க நின்று அவங்க சோர்ந்து போடுவாங்க. அதனால் ஒன்று செய்ய, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உண்மை உள்ளவன், பொருளாசை சாராதவன், அல்லேலூயா அல்லையா, திறமை உள்ளவர்களை நீ தேர்ந்தெடுத்து 1000 பேருக்கு ஒரு தலைவன், 100 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு தலைவன், 10 பேருக்கு தலைவனாக, அதுக்கு மிஞ்சி வருகிற அவங்களால தீர்க்கப்படாத அந்த காரியம் உன்னிடத்தில் வரும்போது அந்த காரியத்தை நீ விசாரித்து செயல்பட வேண்டும் என்று மோசேக்கு சொன்னபோது மோசே அந்த முதியோராகிய தன் மாமனாருடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, கத்தபா சொல்லுங்களே அல்லேலூயா. அதை இங்கே ரெகோபெயாம் முதியோருடைய ஆலோசனையாகவும் ஆக்கினான். சாலமோன் தாவீதுடைய அபிஷேக ஆலோசனை கொஞ்ச காலங்கள் அதன்படி நடந்தால் பிற்காலத்தில் நடக்கலை. ஆனா இங்கே அந்த மாமனாகி எத்ரோனுடைய அந்த ஆலோசனை மோசே ஏற்றுக்கொண்டான். நல்ல ஆலோசனை. அதை ஏற்றுக்கொண்டதுனால இப்போ மோசைக்கு ஒரு ப்ரமோஷன், அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜா மாறினான். அல்லேலூயா. 1000 பேருக்குன்னா அவர் ஒரு ஜட்ஜு, 100 பேருக்குன்னா அது கீழ் கோர்ட்டு,
50 பேர்னா அது கீழ் கோர்ட்டு. இப்போ எல்லாம் முடிக்காத சில கோர்ட்டில் அப்படி தான் கேஸ்னா இங்கே முடியாத கேஸ் எங்கே போகும்? ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு போகிற மாதிரி அந்த மாமனார் கொடுத்த ஐடியாவினால அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்காக தேவன் கொண்டு போய் விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்படி நமக்கு வருகிற நல்ல ஆலோசனைகளை, முதியோருடைய ஆலோசனைகளை கேட்கும் போது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் ஆலோசனை யார் கேட்க போறான்? எந்த படிப்பானாலும் கவுன்சிலிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க. டாக்டர் கிட்ட போனாலும் கவுன்சிலிங் தான். எந்த படிப்பானாலும் ஆலோசனை. சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்கள ஆலோசனை சொல்லுங்க அப்படிம்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் எனக்கு வந்து ஆலோசனை சொல்லுன்னு அப்படி எதிர்க்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் சில பிள்ளைகளை பார்த்தோன்னா எங்கள் அம்மா அப்பா ஆலோசனை கேட்காம நான் கெட்டு சீராளினாம்பாங்க. சில தாய்மாரை கேட்டிங்கன்னா அன்றைக்கெல்லாம் என் ஆலோசனை கேட்கல, அதான் இப்படி போகிறேன் அப்படிம்பாங்க. நல்ல ஆலோசனைகளை நம்மை தேடி வரும்போது அந்த நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரிவினை உண்டாக்குற, குழப்பத்தை உண்டாக்குற, பிரச்சனைகளை உண்டாக்குற, சமாதானத்தை கெடுக்கிற இப்படிப்பட்ட ஆலோசனைகளை, ஐக்கியத்தை கெடுக்கிற, குடும்பத்தை ஒற்றுமை கெடுக்கிற, சபையும் ஐக்கியத்தை கெடு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஊழியரும் விசுவாசிகளும் அப்படியே சொல்லி பிரித்து விடுவாங்க ஆலோசனை சொல்லி. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தெய்வீக ஆலோசனை நமக்கு உண்டாயிருந்தால் அதையின்படி ஜீவிக்கும் போது அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்கக்கூடாத அனுபவத்தில் இருக்க முடியும். அல்லேலூயா. அதான் இந்த 3ஆம் நாள் என்பது ஆலோசனை. 2 விதமான ஆலோசனை நம்மை சந்திக்கும். நம்மை தேர்ந்தெடுத்து நல்ல ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அப்படியே வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிக்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒரு நல்ல கவனிங்க. இப்போ ஒரு மனுஷன் பேர் சொல்லப்படலை, தீர்க்கதரிசி. அவன் மேடையில் இந்த ரெகோபியாம் தூபம் காட்டிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அனுப்புகிறாரு ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி அனுப்புகிறாரு. வாசிச்சு பாருங்க. ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து எங்க வரான்? பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். நல்ல கவனிங்க. இவன் சொல்லும் போது அந்த யோசியா பிறக்கல. இவன் சொன்ன பின்னாடி 322 வருஷத்துக்கு பின்னாடி தான் அந்த யோசியாவே பிறந்தான். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. சில நேரம் பிறப்புக்கு முன்பாகவே கோரேஸ் அப்படிதான். ஆக 322 வருஷத்துக்கு பின்பாக பிறந்து அவன் செய்கிற காரியத்தை இந்த யெரொபெயாமுக்கு தேவன் சொல்வதற்காக தேவனுடைய மனுஷன் எங்கிருந்து வரான்? பெத்தேலிருந்து யூதியாவுக்கு வருகிறார். வாசித்து பாருங்க. அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகளை உன்மேல் பலியிடுவான். யார் மேல? ராஜாவே உன்மேல பலியிடுவான். மனுஷருடைய எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவர் ஒரு அடையாளத்தை சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல சாம்பல் கொண்டு போய் கர்த்தர் உரைக்கிறார், இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவன் கை விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடுக்க கூடாதபடி மரத்து ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. அந்த பைபிள் ஸ்டடியிலலாம் நான் எடுத்தேன்.
வந்தவங்களுக்கு தெரியும். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கெல்லாம் சில வந்துடும். நாபாலுக்கு என்ன வந்துச்சு? ஹார்ட் அட்டாக். இவனுக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய அந்த மனுஷனுக்கு எதிராக செயல்படு கரங்களை நீட்டும் போது அந்த கை மறுத்து போயிடுச்சு. அல்லது சொல்லுங்களே இல்லையா? இதை தியானிக்கும் போது தான் எங்கள் தங்கச்சி ஒரே அழுக. ஆனால் அம்மா முகத்தை பார்க்க முடியல, ஸ்ட்ரோக் மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப நீ அப்படியே சொல்லாத, ஆண்டு கரெக்டாக வைப்பார். நான் இங்கேருந்து அப்படியே ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் போகும்போது எங்கள் அம்மா முகம் என்ன செய்யக்கூடாது, ஃபோன் இருக்கும். ஆனால் நான் போகும்போது முகமாகவே கத்தர் வைத்தார். அல்லது சொல்லுங்களே இல்லையா? அப்போ இந்த காது ரெண்டாவது சொன்னால் காது இப்படின்னு அதுவும் கத்தர் அன்றைக்கி ஜெபம் பண்ணால் மறுநாளும் சரி பண்ண. இது ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஆனால் இந்த ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண பரிசு பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை குறித்திருந்த அடையாளத்தின்படி பலிபீடம் பாருங்க தானா வெடிக்குது, வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனமாக நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பப்பட வேண்டும் என்றார். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தார். ராஜா முன்னிருந்தபடியே சீர்பட்டது, ஸ்ட்ரோக்கே மாறிச்சு. அல்லேலூயா சொல்லலே அல்லேலூயா. அது மறுத்து போன கை மீண்டும் பழைய நிலைமையில அந்த தேவனுடைய மனுஷன் ஜெபித்த போது வருந்தி கேட்கும் போது அந்த கை மறு கை போல ஆச்சு. இப்பதான் இந்த தேவ சொல்ல ஆலோசனை வரும். அடுத்த வசனம், அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றார். இப்ப என்ன சொல்ற பாருங்க. அடுத்தது கர்த்தர் என்ன சொல்லி அவனை அனுப்பி இருக்கிறார்னா, தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவது இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பது இல்லை, தண்ணீர் குடிப்பது இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலோ தண்ணீர் குடியாமலோ போன வழியாய் திரும்பாமலோ இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால எனக்கு கட்டளையிட்டார். ஒரு அலையா. அப்போ அவனுக்கு ஒரு ஆளு சொல்லியிருக்காரு, இப்போ இந்த வார்த்தையை பேசு, ஆனால் அங்கே எங்கேயும் தங்கக்கூடாது. அல்லையா, எங்கேயும் நீ சாப்பிடக்கூடாது, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. இன்னொரு கண்டிஷன் போட்டார், நீ போகிற வழி என்ன திரும்பி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ போகிற வழி வருகிற போது வேற வழியாய் வர வேண்டும். அல்லையா நல்ல கவனிங்க. அதன்படி அவன் நடந்தான். நீ பாதி தந்தாலும், ஒரு வேளை வீடியே நீ தந்தாலும் நான் எனக்கு அது வேண்டாம், நான் புசிக்க மாட்டேன், நான் தங்க மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். காரணம், என்னை அனுப்பினவர் என் தேவன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கட்டளையிட்டார். போகிற இடத்துல தங்கக்கூடாது, புசிக்கக்கூடாது, அங்கே உட்காரக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, யார் வெகுமானம் தந்தாலும் வாங்கக்கூடாது. நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு நீ போகிற வழி அல்ல, நீ வரும்போது வேற வழியாக வரணும்னு சொன்னார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இன்னொரு தீர்க்கதரிசி வருகிறார், கிழட்டு தீர்க்கதரிசி அப்படின்னு பைபிள் இருக்கு. அவன் தன் வீட்டுக்கு வரும்போது அந்த பசங்க சொல்றாங்க, இப்படியெல்லாம் நடந்தது. ஒரு மனுஷன் வந்தான், பலிபீடத்தின் முன்பாக பேசினான், அந்த ராஜாவுடைய கைகள் மறுத்து போனது, மீண்டும் வருந்தினான், அப்போ அவன் சுகமானது. ராஜா இப்படிலாம் கேட்டாரு, அவன் இப்படி சொல்லி போனான். அல்லையா சொல்லுங்களேயா. அதை கிழட்டு திருத்தச்சு கேட்கிறான், அது எந்த வழியாய் போனான் அப்படின்ட்டு வேகமாய் நீங்கள் கழுதையின் மேலே சென வைத்து தாருங்கள் என்று வேகமாக அந்த வழியை போனான். அவன் கர்வாலி மரத்தினுடைய அடியிலே அமர்ந்திருந்தான். அமர்ந்திருக்கும் போது சொல்றான், நீ வாப்பா என் வீட்டுக்கு வா, நீ சாப்பிட்டு போகலாம், தங்கலாம் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை என் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அவர் சொல்லுகிற ஆலோசனை சொல்லிட்டு, நீ போன வழியாக அல்ல,
நீ வேற வழியாக வா என்று சொன்னாரு. அதனால நான் வரமாட்டேன்னார். அல்லேலூயா. அப்ப அந்த தீர்க்கதரிசி சொன்னாரு, நானும் உன்னை போல என்ன ஒரு தீர்க்கதரிசி தான். கர்த்தர் என்னோடு பேசினாரு, நீ என் வீட்டில் வந்து தங்கணும், என் வீட்டில் வந்து சாப்பிடணும் என்ற அந்த தவறான சூதுகமான வஞ்சகமான ஆலோசனைக்கு செவி கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செய்வார் தவிர இடையில இன்னொரு ஆலோசனை கர்த்தர் சொல்ல மாட்டார். அது தவறான ஆலோசனை. தேவனை போல பேசினாலும் அல்லது தீர்க்கதரிசி போல வார்த்தை வந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காம நமக்கு என்ன ஆலோசனை சொன்னாரோ அதன்படி கடைபிடிக்கும் போது இந்த மனுஷனை போல நாம் வஞ்சிக்கப்படாமல் நம்மை காத்து கொள்ள முடியும். தேவ ஆலோசனை மாத்திரம் நம்ம இந்த தேவ ஆலோசனை நிற்க முடியும். இப்போ என்ன நடந்துச்சு? வந்தான், தங்கினான், சாப்பிட்டான், மீண்டும் போனான். போகிற இடத்துல என்ன நடந்தது? சிங்கம் அவனை கொன்றது. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் இறக்கம் பாராட்டல. என் வார்த்தையை சரியாக சொன்னான். வார்த்தை சொன்ன மனுஷனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாமே, மன்னிக்கலாமே என்று ஆண்டவர் அவனை விட்டு வைக்கல. அந்த ஆலோசனைக்கு செவி கொடுக்கல. தேவனுக்கு ஆலோசனைக்கு எதிராக செயல்பட்டான். செயல்படும் போது சிங்கம் கொன்றது. பைபிளில் நல்லா கவனிங்க. ஒரு வேலை சரியாக நடந்து சரியான பாதையில் போயிருந்தா சிங்கம் எதிராய் வந்திருந்தால் இவன் சிங்கத்தை கொண்டிருப்பார். அல்லேலூயா. தாவீது சிங்கத்தை கொன்றான், சிம்சோன் சிங்கத்தை கொன்றான். அப்படின்னா இந்த தேவ மனுஷனுக்கு அது பலத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா இவன் தவறான போனதுனால சிங்கம் அவனை கொன்றது. அப்போ அங்க வந்து சொல்றாங்க, எப்பா ஒருத்தன் வழியில சிங்கம், அது நல்ல கவனிங்க, கொண்டது தவிர அதை புசிக்கவில்லை. அல்லேலூயா. அது கொன்னுட்டு அதே இடத்துல சிங்கம் நிற்கிது. பக்கத்தில் கழுதை ஒன்றும் செய்யல. இப்ப அது மீண்டும் போறான். ஐயோ, இவன் தான் சொல்றான், கர்த்தர் என்ன சொன்னாருப்பா, என் கூட பேசினாரு, நானும் தீர்க்கதரிசின்ட்டு. இப்ப என்ன சொல்றான்? தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய தீர்மானத்தை வீணின் இவனுக்கு இப்படி சமீபித்ததே என்று அவனு வேகமாய் ஓடி பார்த்தா இவனையும் அந்த சிங்கம் ஒன்று செய்யல. அல்லேலூயா. சொல்லுங்களேலூயா. இவன் போகிற வரையும் பிரேதத்தின் நடுவிலே பக்கத்தில் சிங்கம் நின்று கொண்டு இருந்துச்சு. கழுதையும் இருந்தது, கழுதையும் அது ஒன்று செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ஆலோசனைக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் செய்கிற காரியம், அதே சமயத்தில் தேவ ஆலோசனைப்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை சிங்கமானாலும் எது வேணாலும் நம்மை நெருங்காதபடி அப்படியே நிற்கிற இடத்தில் வைத்து தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படின்னா இங்கே ஒரு முதியோருடைய ஆலோசனை தவறான பாதையில் நடத்துகிறது. எல்லா முதியோரும் சொல்லலை, இவன் வயசானவன் தான், தப்பான பாதையில் அவன் நடத்தினான். இப்போ வாலிபர்கள் ரெகோபியாவை ஒரு வேலை தப்பாக நடத்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் வாலிபர்கள் சரியான ஆலோசனை சொல்லக்கூடியவளை வேதத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் யோசேப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அவனை வாசிக்க நேரம் 41ஆம் அதிகாரத்தில் பார்வோன் சொப்பனத்தை பார்க்குறான். மிருகங்கள் பசுமாடு ஏறி வருவதை பார்க்கிறார். அது நல்ல புஷ்டியும் பசுமையாக இருப்பதை பார்க்கிறார். இன்னும் கேவலமான அவலட்சணமான பசு ஏறி வந்து இந்த நல்ல கொடுமையாக இருக்கிற பசுமாடில் விழுங்கு நின்று அவலட்சணமாய் கேவலமாய் நிற்பதையும் பார்க்கிறார். அதே போல் ஒரே தாளில் 7 கதிர்கள், நல்ல கதிர் கட்டுகளை பார்க்கிறார், கொடுமையானதை பார்க்கிறார். சாவியும் தீந்து போன கதிர்கள் இதை விழுங்கி அதுவும் அந்த லட்சணத்தை பார்க்கிறார். அங்கே எல்லாம் மந்திரவாதிகளை கூப்பிட்றான். எல்லாம் கூப்பிட்டு இதோட அர்த்தம் யாருக்குமே புரியல. ஒரு அல்லேலூயா. அர்த்தம் யாருக்குமே புரியல. அப்போ தான் அந்த பானபாத்திரனுக்கு ஞாபகம் வருகிறது. போன வாரம் நம்ம கேட்டோம், 3ஆம் நாளில் உன்னை பார்வோன் உனக்கு உத்தியோகத்தை தருவார். அப்போ தான் அவன் ஞாபகம் வருகிறது. நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போது
சுயபாகிக்கும் எனக்கும் கண்ட தரிசனத்துக்கு அர்த்தம் சொன்னபடியே நடந்தது. அங்கே சிறையில் ஒரு எபிரியன் வாலிபன் இருக்கிறான். அவன் கூப்பிட்டீங்கன்னா அவன் சரியாக சொல்வான். உடனே ராஜா ஆள் அனுப்பின. ராஜா தான் அவனை சிறையில் அடைத்தார். ராஜா சொல்றாரு, அவனை சவரம் பண்ணி அவனை வஸ்திரத்தை மாற்றி என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அல்லேலூயா. அப்போ ராஜாவை கொண்ட போது யோசேப்பு சொல்கிறான், ராஜாவே நீ கண்ட 2 தரிசனமும் சரிதான். ரெண்டுமே ஒன்று பஞ்ச காலத்தை, செழுமையான காலத்தையும், இன்னொன்று பஞ்ச காலத்தை குறிக்கிறது. தேசத்தினுடைய மதுரங்கள் எல்லாம் 7 வருஷம் மதுரமாக இருக்கும். அடுத்த 7 வருஷம் எகிப்தினுடைய அத்தனை மதுரங்கமான காரியங்கள் எல்லாம் அழித்து விடும் என்று சொன்னான். அப்போ அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். அப்போ என்ன செய்ய? அப்போ அவன் ஆலோசனை சொல்கிறான். என்ன ஆலோசனை சொல்கிறா? யோசேப்பு அங்கே அர்த்தம் சொல்லிட்டு ஆலோசனை, ராஜாவே இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் போது அதை நாம் சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஐடியா கொடுக்குறான். ஜனங்களை இப்படியெல்லாம் நடத்தணும், ஜனங்கள் நிலங்களை வாங்கணும், மிருகங்களை வாங்கணும். ஆகவே பஞ்சக்காலம் வரும்போது இப்படி செய்தால், ராஜாவே இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம பஞ்ச காலத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்கிறான். அப்போ எல்லாருடைய கண்களில் இந்த ஆலோசனை நல்லதாக படிச்சு. அப்படின்னா ராஜா சொல்லிட்டாரு, எப்பா நான் அந்த சிங்காசனம் தவிர மற்றதெல்லாம் நீயே பார்த்துக்க. ஒரு அலைய சொல்லு, அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கிற இந்த தேவ ஆவியானவர் வேற யாருக்கும் இல்லை, ஆக நீ தான் தகுதியான ஆள் என்று சொல்லி அந்த வாலிபனுடைய ஆலோசனையை கேட்டதினாலே அந்த பஞ்ச காலங்கள் தவிர்க்கப்பட்டு முழு உலகத்திற்கு அந்த பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு போஷிக்கத்தக்க ஜீவரச்சனை செய்யும்படியாக அந்த வாலிபனுடைய ஆலோசனை அந்த ராஜா கேட்டதினாலே பஞ்சமே இல்லாத நாட்களாய், வருஷங்களாய் தேவன் மாற்றினார். அல்லேலூயா. சில நாள் வாலிபர்கள் ஆளும் சொல்லுவாங்க, நீ சின்ன பையப்பா அப்படி சொல்லக்கூடாது. அவங்ககிட்டயும் நல்ல ஒரு ஆலோசனை இருக்கும். அது தவறான ஆலோசனை இருக்காது. பெற்றோர்கள் சொல்லும் போது சில காரியம் சொல்லுவாங்க அம்மா அப்பா கிட்ட, அதுவும் நல்ல ஆலோசனை தான் ஏற்றுக்கொள்ளணும். நீ எல்லாம் என்னடா எனக்கு பிறந்தவன் நேற்று வந்தவன் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் நல்லதாக படும்போது அதையே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் கூட நேபுகாத்நேச்சருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். அது தானியேல் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா ஒரு பெரிய அந்த பாபிலோன் விருட்சத்தை பார்க்கிறார். நமக்கு சமயம் கிடையாது. பெரிய விருட்சத்தை அவன் பார்க்கிறார். பார்க்கும்போது இது என்ன விருட்சம்? ராஜாவே அதை நீங்கள் தான். நல்ல இலைகள் உள்ள நேர்த்தியான இலைகள், மிகுந்த கனிகள், குப்புகள் நிறைந்த, குருவிகள் தங்கக்கூடிய, கொக்குகள் தங்கக்கூடிய, சகல மிருக ஜீவங்களுக்கு நிழலாக ஆகாரமாக அந்த மரத்தை காண்பிக்கிறார். அப்போ அந்த ராஜா அது கடைசி பார்த்திங்கன்னா இது விருட்சத்தை வெட்டுங்கள் என்று ஒரு ஓங்கி வெட்டுங்கள் என்று ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் அதனுடைய அடி வேற மாத்திரம் ஒரு இரும்பு சங்கில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இந்த தானியேல் அதுக்கு ஒரு தப்பித்து கொள்ளுன்னா ராஜாவே என்று ஒரு ஆலோசனை சொல்கிறேன். அதை வாசி பாருங்க. நான் சொன்ன அந்த வசனத்தை 4ஆம் அதிகாரம் தானியேல் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீ அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து, நீதி என்ன செய்யணும்? நான் சொல்ற ஆலோசனை அங்கீகரித்து நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி, பாவங்களை அறிக்கை செய்யணும். சிறுமையானவளுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், உம்முடைய அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நிலைத்திருக்கலாம் என்று ஒரு ஆலோசனை சொல்றான். ஒரு நாளை சொல்லலையா? ஆனா அந்த ஆலோசனை கேட்கல. அவர் உப்பரிகளின் மேலே ஏறி என்ன செய்தான்? நான் கட்டின என் மகிமையுடைய பிரதாபத்துக்காக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று தன் பாவத்தை அறிக்கை செய்யாம, அக்கிரமத்தை அறிக்கை செய்யாம அவன் உண்மை இல்லாம போனதுனால அவன் மாடுகளை போல
அவன் பிள்ளை தின்கிற பசுவை போல 7 வருட காலங்களாக அவன் மாறி போனான். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. ஆக அந்த வாலிபனுடைய ஆலோசனை கேட்கல. தாலுடைய ஆலோசனை கேட்டிருந்தால் அவன் நீடித்து வாழ்ந்திருக்க ஒரு சூழல் உண்டாகும். ஆனால் அவனுடைய ஆலோசனை கேட்காம, தவறை உணராம, அவன் மீண்டும் பொறுமை கொண்டதனால அவன் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சில நேரங்களில் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய வரத்தான். அந்த திருக்க தேவன் சொன்னார், நீ இந்த வழி போகாமல் போயிட்டு வர வழி வேறு வழியாக சில நேரங்கள் நம்ம வாழ்க்கை நடைபெறும். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பான்னா ஆண்டு சொல்வார், நீ இந்த வழி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, அந்த வழி கட் பண்ணிடணும். அப்போ வேறு வழியாக நம்ம போகணும். என்னிடத்தில் ஒரு பாஸ்டர் சொன்னார், 2 பேருமே பாஸ்டர், நீங்களும் எங்களை போல் கர்த்தருக்கு பிள்ளைகளை நீங்கள் ஒப்படுத்துருக்கீங்க. அவங்களோட தனிப்பட்ட முறை நான் சொல்கிறேன், நானும் மனைவியும் சேர்ந்து ஒழித்து போனோம். குறிப்பிட்ட இடம் வரும்போது கர்த்தர் இந்த வழியாக என்ன போகாத, இந்த வழியாக என்ன போக சொன்னார். நான் என் மனைவிட்டு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்ன, கரெக்டாக இல்லை இந்த வழி தான் என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொன்னதுனால என்னால் மேலே ஒன்றும் செய்ய முடியாமல் நான் அந்த வழியை போனேன். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக எங்களுக்கு விபத்து நடந்தது. என் மனைவி ஸ்பாட்டில் இறந்து போயிட்டான். எனக்கு ஏகப்பட்ட தையில் நான் ஜீவனை காத்து கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நம்ம போகும்போது ஆண்டு சொல்லுவது பாதி போக எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் அதை அவாய்ட் பண்ணிடுவேன், வேறு வழியாக தான் போவேன். நம்ம இப்படி போனால் தான் என்ன அப்படின்னா நிச்சயமாக அந்த தேவ மனுஷனுக்கு ஏற்பட்ட நிலைமை கூட நம்ம வந்துடலாம். ஆக தேவன் சொல்லுகிற ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்பிடிக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. சொல்லும்போது எனக்கும் இன்னொரு ஞாபகம் வருகிறது. நான் 1வது படிக்கும்போது என்னுடைய முழங்கால் கீழே குப்பலமாக இருக்கும். எங்கள் அம்மா என்னை பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு ஆலோசனை, பிராண்டை பெரிய பிராண்டாக இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, ஊழியத்துக்கு ஒப்புக்கூட ஆண்டவனை மாற்றுவார். எல்லாம் பார்த்தாச்சு. என்னெல்லாம் சுமந்துட்டு போவாங்க, இடுப்பில் வச்சு. அந்த நாளில் எங்கள் அம்மா இல்லை ஆளை வச்சு முதுகு வச்சு கூப்பிட்டு போ, நல்லா நேசிக்கிறாங்க அம்மா. நம்ம அந்த ஆலோசனை கேட்காம இன்றைக்கி உயிரோடு ஒருத்தர் இருக்கிறார். இந்த செய்தி கேட்டால் அவர் கேட்பார். அவர் ஒரு ஆலோசனைன்னு சொன்னார், ரவி இப்படி பண்ணாத. அது என்னென்னா ட்ரீட்மெண்ட்டு, எந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ணாலும் நைட்டில் அந்த ஆயின்மெண்ட்டு கொடுத்தானா மறுநாள் குழந்தை கால் போல் ஆகிடும். ஆனால் வெளியே போனால் அப்படி எல்லாம் வெடித்து ரத்தம் அப்படி பாயிடும். அது 2 வருஷ காலம் நான் ரொம்ப பாடுபட்டேன். ஆனால் அம்மா சொல்ல கீழ்ப்படியில். அப்போ அந்த பிரதர் தவறான ஒரு ஆலோசனை என்ன சொன்னாருன்னா, நீ நல்ல ஷார்ப்பாக ஒரு பிளைடு வாங்கி அது நல்ல தண்ணீர் ஊற வச்சு அந்த கருப்பெல்லாம் அப்படியே எடுத்துருந்தார். நானும் ஏமாந்து எடுத்துட்டேன். கால் ரொம்ப வீங்கி பாடுபட்டேன். கடைசியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த இடத்துல கொடுக்கும்போது, பையனை நீங்கள் இந்த மருந்து போட்டால் கையில் தொடக்கூடாது, ஈக்கள் வச்சு தான் தொடணும், பாய் போட்டு படுக்க வைக்கக்கூடாது, வெறும் தரையில் படுக்க வச்சு இந்த மருந்து ஆசிட்மாக இருக்கும், அப்படி எரியும். நான் ஓடுவேன், விவசாய தோட்டத்தில் ஓடுவேன். அப்பவும் என்னால் ஒப்பு கொடுக்க முடியல, எங்கள் அம்மா ஆலோசனை கேட்க முடியல. அது ஓடினா கூட அது சரியாகலை. கடைசியாக எங்கள் அம்மா சொன்னேன், இதெல்லாம் ஆகாதுடா, எவ்வளோ சொல்கிறணும் அப்படின்னு, இந்த ஆலோசனை கேளு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடு, நான் உனக்கு ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் ஒப்பு கொடுத்தேன். அந்த ஒப்பு கொடுக்க இருக்கும்போது பாருங்கள், இவ்வளோ 2.5 வருஷம் இல்லாத வியாதி. சேலத்திலேருந்து ஒரு கம்பவுண்டர் வந்தார். எங்கள் அம்மாவை முகத்தை பார்த்துருக்குறாங்க. அந்த அம்மா, என்னம்மா பையனுக்கு இப்படி இருக்குமா, அவன் இப்படி அப்படியா, எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் கூப்பிட்றேன்னா அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்காரர் என்னை பார்த்தார். செக் பண்ண பார்த்தா ஒன்றுமே கிடையாது. கடைசி அவர் செய்த ஒரு எண்ணெய் பூசினாங்க, களிம்பு கொடுத்தாரு. 10 நாளுக்குள்ளாக என் கால் பழைய கல்லாக மாறிச்சு. அலே சொல்களே, அல்லையா. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன இப்படி ஆலோசனை, நான் சும்மா சொன்னேன், நீ அப்படி செய்யலாமான்னு. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். ஆக என்றைக்குமே ஒரு தவறான ஆலோசனை கேட்கும்போது ஏதோ ஆண்டுடைய கிருபை எங்கள் அம்மா ஜமத்தினால் காலை எடுக்காமல் போச்சு தவிர, எங்கள் அம்மாவுடைய ஆலோசனை கேட்காதனால எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு உள்ளது.
ஆகவே நல்ல ஆலோசனைகளை உடனடியாக கேட்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கடந்த நாள் எங்கள் அம்மா அதில் அதை நின்று அப்படியே பார்க்கும்போது இப்படியெல்லாம் நம்மளை வளர்த்தாங்க என்பதை என்னெல்லாம் சொன்னாங்க, நம்ம எப்படியெல்லாம் படாத பாடுபடுத்தணும் அப்படிங்கிற உள்ளே அப்படி உடைந்து தான் போகுது. ஆக தேவ பிள்ளைகள் யாராவது நல்ல ஆலோசனை சொன்னால் அந்த நல்ல ஆலோசனைகளை கேட்க வேண்டும். அல்லேலூயா. திருமண காரியத்தில் கூட தேவ ஆலோசனையின்படித்தான் திருமணம் நடக்கணும். சிலர் அவசரமாக திருமண காரியம் செய்ய விடுவாங்க. மேலே அந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதின் காரியங்கள் நேர்த்தியாய் செய்தார். இது இந்த காரியம் கர்த்தரால் 3ஆம் நாள் பார்த்தா டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடுவாங்க. அது கர்த்தரால் எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியும்? கர்த்தரால் வந்ததுன்னா கடைசி வரை நிற்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. வீடு கட்டுகிற விஷயத்திலும் தேவனுடைய ஆலோசனை தேவை, ஊழியருடைய ஆலோசனை தேவை, முதியோருடைய ஆலோசனை தேவை. அந்த ஆலோசனைப்படி செய்யும் போதுதான் அந்த வீட்டில் சமாதானம் உண்டாகும். எத்தனையோ பேருக்கு ஆண்டுடைய கிருபையினால வீடு கட்டுவதற்கு ஆலோசனை சொன்ன அந்த வீடுகள் எல்லாம் இன்றைக்கு சமாதானமாக தான் இருக்கிறார்கள். ஒரு தடவை ஆலஞ்சில் எங்களுக்கு உறவினர்கள், நான் மூங்கலடியில் ஊழி செய்கிறேன், 60 வருஷம் கட்டடம். நான் ஜாமன்ட்டு நீங்கள் இந்த கட்டடம் அவங்க இடித்து வேறு கட்டணும் அப்படின்னாங்க. அவர் பேர் நெல்சன். இதை கேட்டால் கூட கேட்பார். அவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், இந்த கட்டடத்தை நீங்கள் எடுக்காதீங்க. நான் வந்து ஜெபம் பண்ணி தண்ணி தெளித்த பின்னாடி ஒரு ஆலோசனை கொடுத்தேன். ஏன்னா ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. இல்லை பாஸ்டர், அவங்க எங்கள் அப்பா காலத்துலலாம் ரொம்ப பக்தி இல்லை, நீங்கள் ஒன்றும் செய்ய வேணால் கூப்பிடுங்க, நான் வந்து ஜெபம் பண்ணி தண்ணி தெளித்தேன்னு அப்புறம் இருப்பார். அப்புறம் என்னை கூப்பிட்டார். நான் கூப்பிட்டு போய் தண்ணி தெளி ஜெபம் பண்ணோம். கட்டடத்தை இடிக்கும்போது பழைய ஓலையில் மாந்திரை செய்த தகுடு கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ அதை எடுத்துருக்கப்போ இல்லைன்னு சொன்னப்போ அதுக்கு பின்னாடி இந்த வீட்டு கட்டடங்கள் நின்றுது. அதே பக்கத்தில் இன்னொரு சொந்தக்காரர் இருந்தார். அவரும் அப்படி தான் சொன்னேன், நான் வந்து ஜெபம் பண்ணி தரேன், தண்ணி தெளித்து வர. அவர் என்ன மறந்துட்டாரான். அவர் அந்த கட்டிடத்தை இடிக்கும்போது சரீரத்தில் பல பிரச்சனை வந்து எத்தனையோ ஆப்ரேஷன் வந்து இந்த நாகர்கோவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் யூரின் பாஸ் பண்ண முடியாமல் எத்தனையோ நாட்கள் வயிறு வீங்கி இருந்தார். அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, ஐயோ அந்த பாஸ் சொல்லிட்டு போனாரே, நம்ம அறியாமல் இருந்துட்டோமே, அந்த பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க என்று நானும் என் மனைவியும் பாரத்தோடு வந்தோம். ஆண்டவரை இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரண்டில் போய் ஜெபம் பண்ணி உள்ளே ஏறி ஜெபம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக யூரின் வெளியே வந்தது. அல்லேலூயா. எந்த ஆலோசனை ஆனாலும் தேவனுடைய ஆலோசனை, ஊழியர் மூலமாக முதியோர் மூலமாக தேவனுடைய ஆலோசனை கேட்கும் போது அது மிகுந்த நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. இங்க ரோபாமின் நாட்களிலே அவன் முதியோர்களுடைய நல்ல ஆலோசனையை தள்ளி தேவையில்லாத வாழ்வுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய எதிர்காலங்கள் பிற்காலங்களிலே அவன் ஒன்றில்லாமல் போனான் என்பதை அந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொல்கிற அந்த காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சீக்கிரமாய் சில வசனங்கள் வாசித்து நாம் முடிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11:14. சீக்கிரமாக வாசிங்க. நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அப்ப என்னவா ஆலோசனையில என்ன பண்ணுவாங்க? ஜனங்க விழுந்து போவாங்க. அப்ப விழுந்து போகிற ஜனம் எப்படி மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்க முடியும்? விழுந்து போகிற ஜனம் எப்படி உலகத்திற்கு வெளிச்சம் உள்ளவளாக இருக்க முடியும்? ஆக ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நிற்கிற ஜனங்கள், தேவனுக்கென்று நிற்கிற ஜனங்கள், அவர்கள் விழுந்து போவார்கள். அவ்வளவுதான். விழுந்து போன ஒரு கட்டிடம் விழுவதை போல அவர்கள் விழுந்து போன எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதே வசனத்தை வாசிங்க. 11:14. அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். ஒரு ஆளே சொல்லலேலூயா. நல்லது நடக்கும், சுகமான காரியம் நடக்கும். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால். இதே சபையில் எல்லாருக்கும் தெரியும், நான் எத்தனையோ ஆலோசனை சொல்லியிருக்கிறேன்.
ஆனால் அந்த ஆலோசனை கேட்காம எத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க உணர்ந்து இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம சில நேரங்கள் நல்லா ஆலோசனை சொல்லுவது சில ஆள் சொல்லிகிட்டே இருப்போம், இப்படி பண்ணாதீங்க, நான் அதை கேட்காம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். ஆக தேவ ஆலோசனை கேட்கும்போது சுகம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ ஆலோசனை நம்ம நிற்கும்படி தேவன் கிருபை செய்வார். நீதிமொழி 12:15 வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 12:15. 12:15 வாசிங்க. மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா. ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். கர்த்தர் அருளுகிற ஞானத்தோடு இருக்கிறவன் தான் தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன். தேவனுக்கு ஆலோசனை செவி கொடுக்காதவன் ஞானம் இல்லாதவன். அல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 10 கூட வாசிங்க. 13:10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஆலோசனை கேட்கிறதுல ஞானம் உண்டு. ஒரு அல்லேலூயா. ஆலோசனை கேட்கிற இடத்திலும் ஞானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நீதிமொழிகள் 15:22 கூட வாசித்து நாம் முடிப்போம். நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனை இல்லைன்னா நம்ம என்னத்தான் நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது. ஆலோசனை இல்லாம எண்ணங்கள் சித்தியாமல் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். அது உறுதிப்படும். நாம் எடுக்கிற முடிவுகள் நல்ல ஆலோசனைக்காரர் இருந்தால் அது உறுதிப்படும். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே எழுப்பி நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் இனி வருகிற காலங்கள் முதியோருடைய நல்ல ஆலோசனையானாலும், சில வேளை வாலிபர்கள் தருகிற நல்ல ஆலோசனையானாலும், பரிசுத்தவான்கள் மூலமாக வருகிற நல்ல ஆலோசனையானாலும், அது உம்மிடத்தில் வரக்கூடிய நல்ல ஆலோசனையானாலும் நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரே, திருமண காரியம், வீடு கட்டுகிற காரியம், தொழில் செய்கிற காரியம், எதுவாக இருந்தாலும் இனி உம்முடைய ஆலோசனை இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய போவது இல்லைப்பா. உம்முடைய ஆலோசனைப்படியே நாங்கள் நடக்க போகிறோம் என்று எல்லாம் இதுவரையும் எத்தனையோ துன்மார்க்கமான ஆலோசனை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ துஷ்டத்தனமான ஆலோசனை கேட்பீங்க. இதுவரையும் நீங்கள் உங்கள் ஆலோசனையின்படியே நீங்கள் நடந்திருப்பீங்க. உன் நினைவு என் நினைவு அல்லன்ட்டாரு, எதுவுமே அல்ல. இன்றைக்கு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அந்த 3ஆம் நாள் என்கிற ஆலோசனை, அந்த ரகமியாம் முதியோருடைய ஆலோசனைகளை தள்ளி வாலிபுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு ராஜ்யம் பெறும். பிந்தின காலங்களும் அந்த ஒன்றுமில்லாமல் போனான். அதே முதியோருடைய ஆலோசனை கேட்டவர்களெல்லாம் அவர்கள் உயர்ந்து இருக்கிற அனுபவத்தில் இருந்ததையும் நாங்கள் தியானித்தோம். அதே ஒரு சில வாலிபனுடைய ஆலோசனை, அது தாவீதுடைய ஆலோசனையானாலும், யோசேப்பின் ஆலோசனையானாலும், தானியேலுடைய ஆலோசனையானாலும், கேட்டவர்கள் கேளாமல் இருந்தவர்களும் குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவரே, இனி உம்முடைய ஆலோசனைப்படியே நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபையாரை அந்த தீர்மானத்தோடு பிரிவினை உண்டாக்குற, குழப்பத்தை உண்டாக்குற, பிரச்சனை உண்டாக்குற, கலக்கத்தை உண்டாக்குற, சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆலோசனைகளை கேட்க அவர்களை, ஆண்டவரே, இன்றையிலிருந்து அதை வெறுத்து எங்களை ஒற்றுமைப்படுத்துகிற, ஐக்கியப்படுத்துகிற ஆலோசனை மட்டும் கேட்போம் என்று தீர்மானத்தோடு அர்ப்பணிக்கிற தேவன் மேலே சேஷித்த கிருபை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிரயாணங்களிலே நம்முடைய கரம் கூட இருப்பதாக, திரும்பி வருகிறவரையும் ஒரு சமம் இருப்பதாக. நாளை எங்கள் தாயனுடைய இறுதி அடுக்க ஆராதனையில்
எங்கள் மாநில ஓவர்சீரும் வருகிற அநேக பரிசுத்தவான்கள் வராங்க. அது செய்து முடித்து மீண்டும் வருகிற வரையும் தேவ கரம் எங்களோடு இருப்பதாக. எல்லா துதிகரம் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கத் என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிய. நாத்துமாவே கத் அவர் செய்த சகல பகல் மறவாதே. ஆம். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் பரியந்தம் சதா காலங்கள் என்னென்ன நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.